வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. எஸ்ஏ எக்ஸாமில் 10 இங்கிலீஷ் கொஷின் கேட்பாங்க இல்லைங்களா, அதில் ஒரு முக்கியமான டாப்பிக்கான ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் வந்து 3 இருக்குது. ஏ அண்ட் த, அதை தாண்டி எந்த ஆர்டிக்கிளுமே வராத ஒரு சில இடமும் இருக்குது. மொத்தமாக 4 வரும். ஏ அண்ட் த, அதை தாண்டி நோ ஆர்டிகல்ஸ். இந்த 4 தான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கெங்கே யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த டாப்பிக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ஒரு பொருளை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறப்போ நீங்கள் ஏ ஆன் யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு எலஃபண்ட்டு, 1 மணி நேரம், ஒரு காரு, ஒரு பெட்டி, ஒரு யூனிவர்சிட்டி, அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போது ஏ ஆன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதில் ஏ எப்போ யூஸ் பண்ணணும், ஆன் எப்போ யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் சொல்லி பார்க்குறப்போ தமிழில், சரிங்களா, தமிழில் உயிர் எழுத்துக்கள் ஆலேருந்து அவு வரைக்கால் இருக்கு இல்லைங்களா, அந்த உயிர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அங்கே வந்து ஆன் யூஸ் பண்ணணும். சொல்லி பார்க்குறப்போ அந்த உச்சரிப்பில் வர, அந்த சவுண்டில் வர வார்த்தைகளுக்கெல்லாம் வந்து ஆன் வரணும். மிச்சம் எல்லாத்துக்கும் வந்து ஏ வரும். அதை தாண்டி ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குது. அதாவது ஒரு சிலது வந்து விதிவிலக்காக இருக்கும். அதை வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக பார்த்துக்கங்க. முதல்ல எலஃபண்ட். எலஃபண்ட்னா எலஃபண்ட் அப்படின்னு படிப்போமா, ஏ வந்து உயிர் எழுத்துக்கள், அப்போ ஆன் வரும். அவர், அவர்னா அவர் அப்படின்னு படிப்போம் இல்லைங்களா, அது வந்து உயிர் எழுத்துக்கள் வருது, அப்போது அதுக்கு ஆன் வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சவுண்டு வச்சு பார்ப்போம். ஏஇஐஓயு அதில் வந்து வருதான்னு பார்ப்போம். இங்கே வந்து எச் இருக்குது, அதனால் அது வராதுன்னு சொல்லிட்டு ஏ போடுவோம். அப்படி போடக்கூடாது. நீங்கள் சொல்லி பாருங்கள், தமிழ் வச்சுக்கோங்க, அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும். தமிழ் வார்த்தையில் உயிர் எழுத்துக்களில் வந்துச்சுன்னா அது வந்து ஆன் வரும், இல்லைன்னா ஏ வரும். இங்கே பாருங்கள், கார், கார்னா கா, அது வந்து உயிர் மெயில் வந்துட்டுங்களா, அப்போது அது வராது, அதுக்கு ஏ வரும். பிரிட்டி, பி அதில் வருதுங்களா, அது வந்து உயிர்மையில் வந்துடும், அப்போது அதுக்கு ஏ வரும். யூனிவர்சிட்டி, இதில் பாருங்கள், யூனா நம்ம வந்து ஒவ்வொரு சவுண்டு வச்சு போட்டோம்னா யூ, ஏஇஐஓயு, யூ வருது இல்லைங்களா, வந்தவொடனே யூ வருது, அப்போது ஒவ்வொரு சவுண்டில் வருது, ஆன் போட்டுருவோம். அப்படி போடக்கூடாது. ஏன்னா யூனிவர்சிட்டின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா யூனிவர்சிட்டி அப்படி தான் படிப்போம். அதாவது தமிழ் எழுத்தில் உயிர்மையில் வந்துடும், அப்போது அதுக்கு ஏ போடணும். அடுத்து யூரோப்பியன், இதுக்கும் பாருங்கள் ஒவ்வொல்ஸில் ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் சவுண்டு வந்து யூரோப்பியன் அப்படி வரும். சரிங்களா? யூ வரதுனால ஏ வரும். சரிங்களா? இதை பார்த்துங்க. அடுத்து ஏவும் ஆனை எப்போ யூஸ் பண்ணணும்னா, நம்மளால் எண்ணக்கூடிய பொருட்கள் வந்துச்சுன்னா மட்டும்தான் ஏ ஆன் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அந்த இடத்துல ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர், ஒரு வாட்டர் கொடு, ஒரு தண்ணி கொடுன்னு கேட்க மாட்டோம் இல்லைங்களா, அது போல் சுகர், சுகர் வந்து ஒரு சுகர் கொடு அப்படின்னு கேட்க மாட்டோம். சரிங்களா? அதே மாதிரி காஃபி, காஃபி வந்து ஒரு காஃபி கொடுன்னா நம்ம வந்து ஒரு கப்பு காஃபி தான் கேட்போம். சரிங்களா? ஒரு காஃபின்னு கேட்க மாட்டோம். வந்து காஃபி வந்து கவுண்டபிள் தானே, ஒரு காஃபி கொடுன்னா டீ கடையில் கொடுக்குறாங்க ஒரு கப்பு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது ஒரு கப்பு காஃபின்னா மட்டும்தான் ஒரு கப்பு குறிக்குது. இதே வந்து நார்மலாக காஃபினா, காஃபி நம்ம குடிக்கிறோம் இல்லையா, தண்ணி தானே, கிட்டத்தட்ட தண்ணி அந்த மாதிரி வந்துச்சுன்னா, அதாவது எண்ண முடியாது நம்மளால், அதுக்கெலாம் வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. மில்க்கும் வந்து நம்மளால் எண்ண முடியாது. ஏரும் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. லவ்வும் வந்து எவ்வளோன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு கோவன்றதும் ஒரு கோவம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா, ஒரு நாலேஜ், பியூட்டி, டார்க்னஸ், இதெல்லாம் வந்து ஆர்டிக்கல் வராது. நம்ம இங்கே சொன்னோம் இல்லைங்களா, லவ்லாம் வந்து ஒரு லவ், அதாவது இவ்வளோ லவ் அவ்வளோ லவ்னு நம்மளால் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. இதே வந்து ஒரு மதரோட லவ், அதாவது ஒரு தாயின் அன்பு அப்படின்னு வரப்போ ஒரு தாயின் அன்புன்னு வருது இல்லைங்களா, அப்போ ஏ வரும். சரிங்களா? இதை தெளிவாக பார்த்துங்க. வெறும் அன்புன்னு வந்துச்சுன்னா, அன்புன்றது வந்து பொதுவானது, அது வந்து எத்தனைன்றதை கவுண்ட் பண்ண முடியாது, அதனால் வெறும் லவ்னே வரும், அதாவது ஆர்டிக்கல் வராது முன்னாடி. இதே வந்து ஒரு தாயின் அன்புன்னு குறிக்கிற போது ஒரு தாயின் அன்பு இல்லைங்களா, அதாவது ஒரு தாய் அப்படின்னு குறிக்கிறோம் இல்லையா, ஒன்று அப்படின்னு வருது இல்லைங்களா, அப்போ ஏஆர் ஆன் வரணும். மதர்ஸ்னால் மாலை ஸ்டார்ட் ஆகுமா, மாலை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து உயிர்மையில் வந்துடும், அப்போது அதுக்கு ஏ போடணும். சரி, அடுத்து ஒரு அப்படின்ற வரப்போ நம்மளுக்கு ஏ வரும். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, கிவ் மீ டேஷ் பென்னு இருக்கும், அப்போ வந்து ஒரு பென். சரிங்களா? எந்த பென் வேணால் கொடுக்கலாம். அதாவது பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் தெளிவு இல்லாத ஒரு விஷயம், அதாவது தெளிவு இல்லாதனா 2 பேருக்குமே அந்த பொருள் தான் தெரியாத விஷயம். பாருங்கள், இந்த 2 எக்ஸாம்பிளில் பாருங்கள். கிவ் மீ ஏ பென், எதனா ஒரு பெண்ணு கொடுன்னு கேட்குறோம் இல்லைங்களா, அப்போ வந்து எதனா ஒரு பெண்ணு கொடுக்கணும். சரிங்களா? எதனா ஒன்று கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போது நம்ம கேட்குறோம் எதனா ஒன்று கொடுன்னு தான் கேட்குறோம். அவங்க ரெட் பென் கொடுக்கலாம், ப்ளூ பென் கொடுக்கலாம், எந்த பென் வேணால் கொடுக்கலாம். அப்போது 2 பேருமே கிளியராக இல்லை. இவர் கேட்குறாரு, அவர்கிட்டேருந்து அவர் கொடுக்க போகிறார், அப்போது ஏ வரும். ஏன்னா பெண்ணுன்றது வந்து உயிர்மெய், அதில் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, அப்போது ஏ வரும். இதே வந்து கிவ் மீ த பென் தட் ஐ கேவ் யூ எஸ்டர்டே, அதாவது பெண்ணு கொடுன்னு கேட்குறாரு. எந்த பெண்ணுனா, நான் உனக்கு நேற்று குத்த இல்லைங்களா, அந்த பெண்ணை கொடுன்னு கேட்குறாரு. அப்போது 2 பேருக்குமே தெரியும் எந்த பெண்ணுன்ட்டு. ஏன்னா கேட்குறவருக்கு வந்து அவர் குத்த பெண்ணு இல்லைங்களா, அதே மாதிரி கொடுக்குறவருக்கு வந்து அவர் வாங்கின பெண்ணை தான் கேட்குறாரு, அதாவது எக்ஸாக்டாக அந்த பெண்ணை தான் கேட்குறாரு. அப்படின்ற பட்சத்தில் த வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். டு யூ ஹேவ் டேஷ் பென்சில் அப்படி கேட்டாங்கன்னா, எதனா ஒரு பென்சில், உங்ககிட்ட பென்சில் இருக்கா, எதனா ஒரு பென்சில் இருக்கான்னு கேட்குறது தான் வந்து ஏ வரும். இதே வந்து டு யூ ஹேவ் டேஷ் பென்சில் தட் விக்கி கேவ் யூ, அதாவது உங்ககிட்ட
அந்த பென்சில் இருக்கா, அதாவது விக்கி கொடுத்தாரு அந்த பென்சில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கு வந்து தே வரும். ஏன்னா இது வந்து விக்கி கொடுத்த பென்சில்ன்ட்டு 2 பேருக்குமே தெரியும், அதாவது அந்த ஒரு பென்சில் தான் இருக்கும். சரிங்களா, இதே வந்து எதனா ஒரு பென்சில் கொடுனா எந்த பென்சில் வேணால் கொடுக்கலாம் இல்லைங்களா, அதனால் 2 பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து தேன்னு சொல்லணும். சரிங்களா, அடுத்து ஒரே பொருளை 2வது வாட்டி மென்ஷன் பண்ணும்போது தே வரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மை சிஸ்டர் ஹாஸ் 2 கம்ப்யூட்டர்ஸ் டேஷ் பிசி டேஷ் லேப்டாப் டேஷ் பிசி இஸ் குவைட் ஓல்ட் பட் டேஷ் லேப்டாப் இஸ் நியூ பிராண்ட் நியூ அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களா. இப்போது என் சிஸ்டர்கிட்ட 2 கம்ப்யூட்டர் இருக்குது, 1 பிசி 1 லேப்டாப் அப்படின்னு சொல்கிறாங்களா, 1 பிசி 1 லேப்டாப், அப்போது ஏ வரும். ஏன்னா அது உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகல, அதனால் ஏ போடுறோம். சரிங்களா, இதே வந்து த பிசி இஸ் குவைட் ஓல்டு பட் த லேப்டாப் இஸ் பிராண்ட் நியூ. ஏன்னா வந்து ஏன் இங்கே தே வருதுன்னா 2 பேருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இப்போது சொல்லியாச்சு எங்கள் சிஸ்டர்கிட்ட இருக்குது ஒரு லேப்டாப்பும் ஒரு பிசியும் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அப்போ ஏ யூஸ் பண்ணணும். இதே வந்து த பிசின்னு எதுக்கு வருதுன்னா, அவர் வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் சொல்ல போகும்போது ஆல்ரெடி அவங்க சிஸ்டர்கிட்ட இருக்கிற பிசி லேப்டாப் தான் சொல்கிறாருன்னு இவருக்கு தெரியும். சரிங்களா, அதனால தான் த யூஸ் பண்ணுறோம். ஒரு கேட்டகரியை மென்ஷன் பண்ணும்போது ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணணும். அதோட உச்சரிப்பு பாருங்கள், உயிரெழுத்தில் வந்துச்சுன்னா ஆனு, அதே வந்து உயிர்மெயில் வந்துச்சுன்னா ஏ வரும். அடுத்து த எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மென்ஷன் செகண்ட் டைம், அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த எக்ஸாம்பிள் 2 பேருக்கு தெரிஞ்சிருந்தா, அதாவது பேசுகிறவருக்கும் கேட்குறவருக்கும் தெரிஞ்சிருந்தால் அதுக்கு வந்து த யூஸ் பண்ணணும். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், வாட் டிட் த டாக்டர் சே, அதாவது வாட் டிட் டேஷ் டாக்டர் சே அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அதை கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ எந்த டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க அப்படின்ட்டு தெரியும், அப்போது த யூஸ் பண்ணணும். அதே வந்து இப்போ வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, எதனா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வந்து ஏ யூஸ் பண்ணணும். சரிங்களா, அடுத்து தனித்துவமான பொருளை யூஸ் பண்ணும்போது அதுக்கு தே வரும். எதுனா எர்த்து, சன்னு, இந்தியன் ஓஷன், அரேபியன் சி இதெல்லாம் வரும்போது தே வரும். நம்பர்ஸுக்கு முன்னாடியும் தே வரும், அதாவது ஐ லிவ் ஆன் த 3rd ஃப்ளோர் அப்படி வரதுலாம். பிளேஸோட பேரில் ஆஃப் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி தே வரும். பிளேஸுக்கு முன்னாடி வந்து ஆஃப் வந்துச்சுன்னா அதுக்கு தே யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ளூரல் பிளேசஸ்க்கு வந்து தே யூஸ் பண்ணணும். இதே வந்து நார்மலாக பிளேசஸ் சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஆர்டிக்கிளே வராது. ப்ளூரல் குரூப் ஆஃப் பிளேசஸில் யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல ஆர்டிக்கல் வரும். இதே வந்து சிங்கிளாக இருக்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ஆர்டிக்கல் வரும். இதே வந்து ப்ளூரலாக இருக்கிற விஷயத்துக்கு வந்து ஆர்டிக்கல் வராது. இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து ரிவர் நேமில் சிங்கிளாக, அதாவது அதுதான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், ஏன்னா 2 பேருக்குமே தெரியலைங்களா, கேட்குறவங்களுக்கும் தெரியும் சொல்கிறவங்களுக்கும் தெரியலைங்களா, அதனால் அதுக்கு முன்னாடியும் தே வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், மை ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வாஸ் ஆன் டேஷ் ஆரஞ்ச் ஸ்ட்ரீட், அதாவது ஆரஞ்சு ஸ்ட்ரீட்னு வருது இல்லைங்களா, இது வந்து ஆரஞ்சு ஸ்ட்ரீட் அப்படின்னு வருது இல்லைங்களா, ஆளை வருதுன்றதுனால உயிரெழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால ஆன் போடக்கூடாது. ஏன்னா ஆரஞ்சு ஸ்ட்ரீட்டுன்றது வந்து நிறைய இருக்காது இல்லைங்களா, ஒரே ஒரு ஆரஞ்சு ஸ்ட்ரீட் தான் இருக்கும். சரிங்களா, இதே ஆரஞ்சுனா நிறைய ஆரஞ்சு இருக்கும், அதுலேருந்து ஒரு ஆரஞ்சு கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போது ஸ்ட்ரீட்டுன்றது வந்து குறிப்பிட்டு ஒன்று தான் இருக்கும், ஒரு ஊரில் மேக்ஸிமம் 1 அல்லது 2 அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரே பேரில் ஒரு ஸ்ட்ரீட் தான் இருக்கும், அதனால் த யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அடுத்து ஐ வாஸ் டேஷ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, இது வந்து ஐ இல்லை இட் வாஸ். சரிங்களா, இட் வாஸ் டேஷ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. இந்த ஒண்டர்ஃபுல் வருது இல்லைங்களா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏ போட்டுங்க. சரிங்களா, ஒண்டர்ஃபுல்னால் நம்ம ஒண்டர்ஃபுல் அப்படின்னு படிப்போம், அது வந்து ஒண்டர்ஃபுல். சரிங்களா, ஒண்டர்ஃபுல் உயிர்மையில் வரும், அதனால் ஒண்டர்ஃபுல் வந்தாவே ஏ வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெங்கெல்லாம் ஆர்டிக்கல் வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்கவுண்டபிள், இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, தண்ணி சக்கரை இதெல்லாம் வரும்போது அதுக்கு வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து லவ்வுக்கு வந்து மதர்ஸ் லவ் வந்தால் ஒரு தாயின் அன்புன்னு வருது இல்லைங்களா, அதனால் அதுக்கு வந்து ஏ யூஸ் பண்ணணும். ப்ளூரல்ஸ் வந்தால் வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், பென்சில்ஸ்லாம் வந்து ப்ளூரல்ஸுக்கு முன்னாடி வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ப்ளூரல் பிளேசஸ்க்கு வந்து தே வரும். சரிங்களா, இது கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் பார்த்துங்க. ப்ளூரல்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதே வார்த்தையில் ப்ளூரல் இல்லாமல் சிங்குலராக இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். இதில் பிளேசஸ்க்கெலாம் வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. இதே வந்து ப்ளூரல் பிளேசஸ் வந்துச்சுன்னா அதுக்கு ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும், அது த. சரிங்களா, ஜென்ரல் திங்ஸ், ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த், அதாவது ஜென்ரல் விஷயம் தான் அது, அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு ஆர்டிக்கல் வரக்கூடாது. அடுத்து நேம்ஸ், நம்ம பேரெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, பேருக்கு முன்னாடிலாம் வந்து ஆர்டிக்கல் வரக்கூடாது. அதேமாதிரி பிளேசஸ்க்கு முன்னாடியும் ஆர்டிக்கல் வரக்கூடாது. எக்ஸப்ட் எதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வரும்னா யூகே, யூஎஸ்ஏ, அதாவது குரூப் ஆஃப் பிளேஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ளூரல் பிளேசஸ் வந்து ஆர்டிக்கல் வரும்ன்ட்டு, அதாவது யுனைடெட் கிங்டம்னா நிறைய நாடுகளோட கூட்டமைப்பு அது. சரிங்களா, அதனால் யுனைட்டட்னு வருது இல்லைங்களா, அதனால் சேர்க்கப்பட்டது ப்ளூரல் ஆஃப் கண்ட்ரிஸ். சரிங்களா, அதை சேர்த்து தான் யூகேன்னு சொல்லுவாங்க.
அதே மாதிரி யூஎஸ்ஏனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லைங்களா, அதுவும் வந்து யுனைடெட் பண்ணது, அதாவது சேர்க்கப்பட்டது அந்த மாதிரி அர்த்தம் வரும். நிறைய நாடுகள் சேர்ந்தது அந்த அப்படின்ற அர்த்தம் வரும், அதனால் வந்து த வரும். அடுத்தது நெதர்லாண்ட்ஸ் எஸ் வருது இல்லைங்களா, ப்ளூரலில் வருது இல்லைங்களா, அதனால் அதுக்கு த வரும். நம்ம இது முன்னாடி சொன்ன மாரி ஆஃப் வந்துச்சுன்னா அதுக்கும் த வரும். மிச்சம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்தது கொரியா குரூப்பாக வர இடத்துக்கு இல்லை டபுளாக வர இடத்துக்குலாம் வந்து நீங்கள் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி கேம்ஸ் நேம்ஸுக்கு முன்னாடி வந்து ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து மொழிகளுக்கு முன்னாடியும் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பிரஷன் அட் ஹோம், அட் ஒர்க் அந்த மாதிரி வருது இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து அட் த ஹோம், அட் த ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடாது. அட் ஒர்க்கு, அட் ஹோம். அடுத்து கோ டு பெட்டு, கோ டு சர்ச்சு, கோ டு ஸ்கூலு, கோ டு காலேஜ், கோ டு யூனிவர்சிட்டிலாம் வருது இல்லைங்களா, அதுக்கும் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ராவல் பை கார், அதாவது இதில் போனேன் அதில் போனேன் அப்படின்ற வருது இல்லைங்களா, அதுக்கு. அப்புறம் அட் நூன், அட் நைட் அதுக்கெலாம் வராது. ஆன் சண்டே, ஆன் மண்டே இந்தமாதிரிலாம் வரதுக்குலாம் வராது. அடுத்து நேம் ஆஃப் கண்ட்ரிஸ், காண்டினென்ட், டவுன்ஸு, சிட்டிஸ் இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிகல்ஸ் வராது. ஆனால் யூஎஸ்ஏ யூகே இதுக்கெலாம் வரும், நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து சம்முக்கு முன்னாடியும் ஆர்டிகல்ஸ் வராது. நம்ம என்ன சொன்னோம், ப்ளூரலுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வராதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதே தான் இதுவும். சம்முனா கொஞ்சம், சரிங்களா, கொஞ்சன்றது வந்து ஒன்றுன்றது இல்லை, அதனால் நிறையன்றதுனால சம்முன்றதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் வராது. அடுத்து இந்த இது சொன்னோம் இல்லைங்களா, மை ஃபர்ஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வாஸ் டேஷ் ஆன் டேஷ் ஆரஞ்சு ஸ்ட்ரீட் இப்படி வருது இல்லைங்களா, ஆரஞ்சுனா ஆன் நினச்சிக்குவோம், அது உயிரெழுத்துன்றதுனால ஆன் போட்டுருவோம், அப்படி போடக்கூடாது. ஆரஞ்சு ஸ்ட்ரீட்டுன்றது வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான் இருக்கும், நிறைய இருக்காது, அதனால் த வரும். அடுத்து புக் பேக் பார்க்கலாம். சுஜாதா இஸ் டேஷ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இந்த லைப்ரரி. இது பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்னா படித்து பாருங்கள், தமிழில் இன்ட்ரெஸ்டிங் அப்படி வரும் இல்லைங்களா, உயிரெழுத்தில் வருது இல்லைங்களா, அப்போது ஆன் வரும். அடுத்து விஷால் ட்ரீவ் டேஷ் ஒண்டர்ஃபுல் பிக்சர் ஆன் த போர்டு எக்ஸ்டர்டே. நம்ம என்ன சொன்னோம், ஒண்டர்ஃபுல்னு வந்துச்சுனாவே ஏ போடுங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஒண்டர்ஃபுல்ன்றத உயிரெழுத்துக்களில் படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஒண்டர்ஃபுல்னு வந்துச்சுனாவே ஏ போடுங்க. அடுத்து ஸ்ரீநாத் அண்ட் சத்யா வேர் போர்ட் அட் டேஷ் ஆவ்ஃபுல் கன்சர்ட். ஆவ்ஃபுல்னா ஆவ்ஃபுல், சரிங்களா, ஆவ்ஃபுல் அப்போது ஆன் உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுதுங்களா, அப்போ ஆன். பூஜா ஏட் சேலட், சேலட்னா சேலட்னு படித்தாலும் சரி, சாலட்னு படித்தாலும் சரி, அது வந்து உயிர்மையில் வரும், அப்போ ஏ வரும். அடுத்து சுரேஷ் வாஸ் அஸ்டானிஷ்டு டு see டேஷ் ஹியூஜ் ஸ்டாச்சு. இப்போ பெரிய ஸ்டாச்சுன்றத அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க, ஏன்னா வந்து அது ஒன்று தான் இருக்கும், சரிங்களா, அப்போது அதுக்கு த யூஸ் பண்ணணும். சில்ட்ரன் வாஸ் பிளேயிங் வித் டேஷ் எல்லோ பலூன், அதுக்கு வந்து ஏ வரும், சரிங்களா. அடுத்து 10th புக்கில் கொடுத்துக்கிற ரூல்ஸ் வந்து நான் அப்படியே சொல்லிடுறேன், இது நம்ம முன்னாடியே சொல்லிகிட்டு இருப்போம். இப்போது சிங்குலர் நவுன், அதாவது ஒரே இதுவாக இருக்கு இல்லைங்களா, ப்ளூரல் இல்லாமல் சிங்குலராக ஒரே இது பொருள் சொல்கிறாங்க இல்லைங்களா, அப்போ ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த உச்சரிப்பு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் வந்து 2வது ரூல்ஸாக சொல்லியிருக்காங்க. அதாவது உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு வந்து ஆனு, உயிர்மையில் ஸ்டார்ட் ஆனால் அதுக்கு வந்து ஏன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதுதான் வரும். அடுத்து ஒவ்வொல் சவுண்டில் வர்றதுக்கெலாம் வந்து ஆன் வரும்னு சொல்லியிருக்கேன். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உயிரெழுத்துக்களில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆன் வரும்னு சொல்லிட்டு, அதுதான் அங்கே ஒவ்வொல் சவுண்டில் வருதுன்னா ஆனர்னு வருது இல்லைங்களா, அதனால் ஆன் வரும். யூரோப்பியன் அப்படி வருதுங்கன்னா, யூரோப்பியன்னா நம்மளுக்கு வந்து உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகலை, அப்போது ஏ வரும், சரிங்களா, அதை வந்து தெளிவாக பார்த்துக்க சொல்கிறாங்க. அடுத்து எந்த பொருளை வந்து முன்னாடியே சொல்லிடுறாங்க இல்லைங்களா, 2 பேருக்கு தெரிஞ்ச பொருளை வந்து மென்ஷன் பண்ணும்போது த வரணும்னு சொன்னேன். அதாவது ஃபஸ்ட் லைனில் வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதே தான் வந்து 2வது லைனில் சொல்கிறாங்க, அப்போது அது இது பண்ணலாம், சரிங்களா. அடுத்து பேசுகிறவங்களுக்கும் சொல்கிறவங்களுக்கும் கிளியராக தெரிஞ்சால் இந்த இடத்துல த யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், சரிங்களா, அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்திலே அப்படின்றப்போ நம்ம எர்த்து சன்னெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் வந்து இது சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்பர்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, 3rd ஃப்ளோர்லலாம் வந்தால் த வரணும்னு சொல்லிட்டு, அதுதான் ப்ராப்பர் நவுன்ஸ், அதாவது ஒன்று தான் இருக்குன்றத இதுலலாம் வந்து த யூஸ் பண்ணோம். அடுத்து ஃபேமஸான பில்டிங்ஸ்லாம் வந்து பேசும்போது 2 பேருக்குமே தெரியும், சொல்கிறவங்களுக்கும் சரி கேட்குறவங்களுக்கும் சரி, அப்போது த வரும். அதுக்கு முன்னாடி ஆஃப் வர இதுலாம் வந்து பேர்லலாம் வந்து நம்ம வந்து த வரும்னு சொன்னோம் இடத்தோட பேரில், அப்போது ஆஃப் வர இடத்தோட பேர்லாம் முன்னாடி வந்து த வரும். த நேம்ஸ் ஆஃப் பிளேசஸ் எண்டிங் இன் ப்ளூரலில் முடிஞ்சால் அதுக்கு வந்து த வரும், சரிங்களா. நார்மலாக பிளேசஸ்க்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வராது, அது ப்ளூரல் பிளேஸாக இருந்தால் அதுக்கு ஆர்டிகல்ஸ் வரும். அது எதுக்கு ஆர்டிகல் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் கான்டினென்ட் ஆஃப்ரிக்கா, ஏஷியா அதெல்லாம் வருது இல்லைங்களா, அதுக்கு வராது. பெல்ஜியம், இந்தியா இந்த இடத்தோட பேருக்கெலாம் வராது. டோக்கியோ, சைனா இதெல்லாம் வராது. ஸ்ட்ரீட் பேருக்கெலாம் வராது, சரிங்களா. அடுத்து இந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு எண்ணக்கூடிய பொருளுக்கு தான் வந்து நம்ம ஏ அல்லது ஆன் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், லீஃப் ஃபெல் ஆஃப் த ட்ரீ, அதாவது ஒரு இலை வந்து மரத்துலேருந்து விழுந்துச்சின்னு ஒரு இலை அப்படின்றது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், அது சொல்லிடலாம், சரிங்களா. ரெயின் கேன் காஸ் ஃப்ளட்டிங், ஒரே ஒரு துளி விழுந்தால் அதுக்கு பேர் ரெயின் இல்லை, நிறைய துளி, அதாவது அது எண்ண முடியாது இல்லைங்களா. ரெயின், வாட்டரு, மில்க்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிகல்ஸ் வராது. நம்ம வந்து ரைஸ் வந்து எண்ண முடியாது, ஆனால்
பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் கிளியராக இருக்குது. அதாவது த ரைஸ் இன் தி சூப்பர் மார்க்கெட் இஸ் குட், அதாவது இந்த கடையில் இருக்கிற அரிசி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து தே வரும். இதே வந்து அதை வந்து ஜென்ரலாக சொல்லும்போது ரைஸ் வந்து ஏஷியாவுக்கு வந்து ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயத்துக்கு நம்ம ஆர்டிக்கல் வராது முன்னாடியே படித்தோம். அதுதான் இது. குறிப்பிட்டு இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ரைஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு தே வரும். அதே வந்து ஜென்ரல் விஷயத்துக்கு வந்து தே வராது. அதே மாதிரி சம்முக்கு முன்னாடி, அதாவது சம் ஆப்பிள் சம் பேப்பர்ஸ், அதாவது நம்ம ப்ளூரலில் சொன்னோம் இல்லைங்களா, ப்ளூரலில் வர விஷயத்துக்கு முன்னாடி வந்து ஆர்டிகல்ஸ் வராதுன்னு நம்ம சொல்லியிருப்போம். இதுதான் வந்து ஆர்டிகல்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு கனவு காஞ்சிவா. நன்றி, வணக்கம்.